நான் கடைசியாக போட்ட வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த செயினோட ரேட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து போன வீடியோவை நான் ரெடி பண்ணி முடிச்சிருந்தேன். அதனால் வந்து அவங்க கேட்டதுக்கு வந்து என்னால் போன வீடியோவில் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த சிஸ்டருக்காக இந்த செயினோட ஃபுல் டீட்டெயில் பில்லையும் ஷேர் பண்ணி ஃபுல் டீட்டெயில் வந்து உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ என்னோடய சேனல் நேம் வந்து நடுத்தர குடும்பம் ஜிஎம்எஸ். என்னோடய வீடியோஸை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க. என் வீடியோஸை பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களால இப்போ இருக்கிற விலைவாசிக்கு 5 பவுன்லாம் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறையா பேர் யோசிப்பீங்க. நானுமே ஒரு நேரத்தில் அந்த மாதிரிலாம் யோசிச்சவ தான். என்கிட்ட இருக்கிறதுலே அதிக வெயிட் உள்ள நகை பார்த்தீங்கன்னா இது தான். என்கிட்ட ஆரம் நெக்லஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கல்யாணம் ஆகிறப்போ எனக்கு அது மேலெலாம் ஆசை இருந்ததில்லை. ஆனால் இப்போ நான் ஆசைப்பட்றேன் தான், வாங்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் காலம் அதுக்கு எப்படி நமக்கு வழி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாருக்குமே நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடியும் அப்படின்ற எண்ணத்தை வந்து எப்போவுமே நம்ம விடக்கூடாது. அதாவது நான் முடியாமல் தான் இருக்கும், பட் இப்போது இந்த நேரத்துக்கு நம்மளால் முடியாமல் இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் முடியாமலே போயிடும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்காதீங்க. எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம மாற்றலாம், நம்ம இப்படியே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே தான் போயிடுவோமா, இல்லை நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எப்போவும் நமக்குள்ளே வந்து நம்ம ஒரு யோசனையை வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆழமாக நம்ப அது வந்து கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கைக்கு வந்து அதிகமாக வந்து சக்தி இருக்குது. எதை நம்ம ரொம்ப ஆழமாக நம்புகிறோமோ அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நினைவாகும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக விருப்பப்படுங்க, ஆசைப்படுங்க. அதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம லைஃப்பில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சின்னதாக பண்ணலாம், பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம சின்னதாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த நகையை வந்து நான் வர்ஷா ஜுவல்லர்ஸில் வாங்கினேன். அம்பத்தூரில் இருக்குது. ஸோ வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து ஸ்கீமுமே நிறையா இருக்குது. ஸ்கீம் வந்து நல்ல பெனிஃபிட்டோடு கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி வர்ஷா ஜுவல்லர்ஸில் 1 நாள் 2 நாள் ஆஃபர் அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து வருஷம் ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான், இதே மாதிரி தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வர்ஷா ஜுவல்லர்ஸ் வந்து இப்போ புதுசாக தான் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸில் போயிட்டு வாங்கிட்டு வந்து வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு ஒரு ப்ரூஃபுக்காக தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ யாரை பற்றியுமே வந்து உயர்த்தி பேசணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் வந்து எனக்கு என்ன நடந்துச்சோ, எனக்கு என்ன கிடைச்சதோ, அதில் எவ்வளோ உண்மை இருக்கோ, நான் என்ன அனுபவ ரீதியாக உணர்ந்தேனோ அப்படின்னு சொல்லி என்னோடய மைண்ட் செட்லேருந்து மட்டும்தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்குமே இது யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக தான் நான் என்னோடய வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் அதை செயின் வாங்கிட்டு வந்து பியூரிட்டி வந்து வேறு கடையில் செக் பண்ணி அந்த பில்லுமே நான் வீடியோவில் காட்டிட்டேன். இந்த செயினோட வெயிட்டையுமே வந்து நான் இப்போ என்னோடய வீடியோவில் காட்டுறேன். ஸோ எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றதையும் நான் போட்டு காட்டுறேன், பில்லையும் காட்டுறேன். அப்புறம் நான் தனியாக நோட்டில் வந்து உங்களுக்கு எழுதி வச்சும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியும் வந்து நான் அந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 5 பவுன் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ நான் வாங்கினப்போ கோல்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதை விட இப்போ கொஞ்சம் கூட இருக்குது. உங்களுக்கு ஒரு 10,000 15,000த்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். சரிங்களா? இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த செயினை வந்து என்னால் அப்படியே அதை ரவுண்ட் பண்ணி வைக்க முடியல, அதனால் நான் டம்ளர் வச்சுக்கிறேன். ஸோ இந்த டம்ளர் வந்து பெருசாக வெயிட் கிடையாது, பிளாஸ்டிக் டம்ளர் தான். இதில் வச்சு நான் உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுறேன். ஸோ 40 கிராம் இருக்குங்களா? ஆக்சுவலாக வந்து இது 40 கிராம் முழுசாக இல்லை, கொஞ்சம் மில்லிகிராம் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் இதில் வந்து 40 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. எல்லாராலையுமே கண்டிப்பாக கோல்டு வாங்க முடியும். பட் நம்ம வந்து அதுக்காக உழைக்கணும், மெனக்கெடணும். எதுவுமே வந்து எடுத்த உடனே முடிஞ்சில்லை. நானுமே நிறையா கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் என்னால் இந்த 5 பவுன் வாங்க முடிஞ்சிருக்கு. அதையுமே நான் பிரித்து வாங்கியுமே எனக்கு நிலைக்கலை அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதுதான் வந்து பில்லு.
நான் வந்து 26/1/2025 அதாவது இந்த வருஷம் ஜனவரியில் தான் போயிட்டு வாங்கினேன். வேஸ்டேஜ்லாம் நான் சொன்ன மாதிரி 3 தான் போட்டிருக்காங்க, பாருங்கள் நீங்களே பில்லில். இது வந்து என்னோடய ஓல்டு கோல்டு அதோட பில்லு. ஸோ நான் சொன்ன மாதிரி 1 கிராமை லெஸ் பண்ணிட்டாங்க. நான் போட்டது 45 கிராம், ஆனால் இது 44 கிராமு 0.10 மில்லிக்கான வெயிட் போட்டிருக்காங்க. ஸோ அன்றைக்கி ரேட்டு வந்து 7555க்கு 3,32,000 சில்லறைக்கு போச்சு நான் போட்ட கோல்டு. அப்புறம் இது வந்து நான் ஃபைனலாக 1 கிராம் காயின் வாங்கினேன். ஸோ வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து காயினுக்குமே வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும்தான் நம்ம கொடுத்து வாங்கிக்கணும். இதுவுமே வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது வர்ஷா ஜுவல்லர்ஸில். ஸோ இப்போ நான் நோட்டில் தனியாக எழுதி வச்சுருக்கேன், உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் வாங்கின கோல்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 39.930 மில்லி. ஸோ 5 பவுனுக்கு வந்து ஒரு 70 மில்லி கம்மி. அந்நிய கோல்டு ரேட்டுக்கு 7555க்கு வந்து 3,01,671 ரூபாய்க்கு போச்சு வந்துச்சு. ஸோ எனக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி 3.5 தான் போட்டிருந்தாங்க. நான் முன்னாடி வீடியோவில் வந்து வேஸ்டேஜ் எனக்கு 7,000 சில்லறை வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிளைன் செயினுக்கு பார்த்தீங்கன்னா 2.5% அதுக்கான வேஸ்டேஜ் தான் 7,000 சில்லறை வரும். நான் வாங்கின செயின் வந்து 3.5%ன்றனால எனக்கு 10,000 சில்லறை வந்திருந்தது. ஸோ நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் மட்டும் எனக்கு ஒரு 2 கிராமுக்கு போயிடுச்சு. டோட்டலாக வந்து 3,12,233 ரூபா அதுக்கான ஜிஎஸ்டி தான் போட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 9,367 ரூபா வந்தது. டோட்டலாக வந்து 3,21,600 ரூபா வந்தது. ஸோ நான் வாங்கின புது கோல்டோட ரேட்டு வந்து 3,21,600 ரூபா. சிஸ்டர் எவ்வளோ வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ. சிஸ்டர் 3,21,600 ரூபா சிஸ்டர். நான் வாங்கினப்போ கோல்டு ரேட்டு 7,555 ரூபா. அப்போ வந்து எனக்கு 3,21,600 ரூபாய்க்கு வந்திருந்தது. ஸோ இதே வந்து என்னோடய ஓல்டு கோல்டோட பில் டீட்டெயிலு 44 கிராம் 0.10 அன்னைக்கு ரேட்டு 7,555 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. 3,32,495 ரூபாய்க்கு போகி இருந்தது. ஸோ நான் எனக்கு வந்த அந்த ஓல்டு கோல்டோட ரேட்டை போட்டு நான் வாங்கின புது கோல்டு ரேட்டோட போட்டு மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணால் எனக்கு 10,896 ரூபாய் என்னோடய காசு அவங்கக்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறமா தான் காயினுக்கு வேஸ்டேஜ் இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு ஒரு காயின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் 7,555 ரூபாய் கொடுத்து 1 கிராமில் காயின் வாங்கினேன். ஸோ அதுக்கு வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும் 226 ரூபா போட்டுருந்தாங்க. ஸோ நான் வந்து 7,782 ரூபா கொடுத்து 1 கிராம் காயின் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2,000 சில்லறை கையில் அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தது. அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் வாங்கின காயினோட வெயிட்டுமே நான் வந்து கடைசியாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்களுமே கண்டிப்பாக இந்த ஆஃபரில் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது புதுசாக வாங்கணும் அப்படின்னா போய்ட்டு வர்ஷா ஜுவல்லர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா போட்டு மாற்றி வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் நான் வாங்கின காயின். நான் ஸ்கீம்லலாம் போட்டு மாற்றிருந்தேன்னா எனக்கு நல்லாவே லாபமாக கிடச்சிருக்கும். பட் இது வேஸ்டேஜ் கம்மின்ற அந்த ஒரு ரீசனுக்காகவும் எனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காகவும் தான் நான் போயிருந்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது, வேஸ்டேஜ் கம்மியாக இருந்தது. ரெண்டாவது நான் போனப்போ 7,555 ரூபா அந்த ரேட்டில் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் வாங்கிக்கிட்டேன். இப்போது கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 8,000 தாண்டிடுச்சு. ஸோ இன்னமும் ஏறிட்டே தான் போகும்னு நினைக்கிறேன். அடுத்து என் வீடியோவில் எந்த மாதிரி நான் போடலாம் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நான் ஒரு 3 பவுன் தாலி செயின் வாங்கலான்னு இருக்கேன். எதுக்காக அப்படின்றதையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் சேவிங்ஸ் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்றதெல்லாம் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோஸை பார்க்கணுன்னா ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே பார்க்கலாம். பாய்.